என் மாநிலத்தில் கஷ்டப்படுறோம் நான் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். நான் உடனே வரிப்பணம் வீணாகிறது ஆகிறது, நான் என் காசு இப்படியா கரியாவது. ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் 35,000 கோடி அம்பானி அதானியினுடைய கடன் சுமையை வந்து அவங்க வந்து கடனை வந்து தள்ளுபடி பண்ணாங்க. எவனாவது கேட்டீங்களா? 35,000 கோடி இந்த ஸ்கீமுக்கு செலவு பண்ணது வெறும் 6,000 கோடி. யோசிச்சு பாருங்க. அப்ப 2 பெரிய பணக்காரர்களுக்கு வந்து இவ்வளவு எளிமையா வந்து உங்களுக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்றது வந்து எந்த கேள்வியும் உங்களால கேட்க முடியல. ஆனா ஏழைப்பாளைங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு எரியுதுன்னா நீங்களெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர்கள்? இந்த இடத்துல தான் நான் வந்து இமயம் அவர்கள் வந்து ஒரு நியானால பேசியிருப்பார், ரொம்ப அற்புதமா பேசியிருப்பார். அதாவதுங்க, இந்த இலவச திட்டங்களை வரி பணம்னு சொல்லி எதிர்க்கிறவங்க 2 பேர் தான். ஒன்று அரசு ஊழியர்களாக இருப்பாங்க, மெத்த படித்தவங்கன்ற நடுநிலை போர்வில் இருப்பாங்க, அடுத்தது வந்து பணக்காரர்கள். இவங்க எல்லாருக்குமே இந்த வரி பணம் அப்படின்றத வந்து இவங்க வந்து ஜிகில் பாட்சா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பெரும் பணக்காரர்கள், இந்த அரசு ஊழியர்கள் வந்து வாங்குறாங்க இல்லையா, இந்த வரி பணத்தை வந்து அனுபவிக்கிறாங்களா, அதில் 1% கூட 80% மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்காங்கல்ல, அவங்க அனுபவிக்கிறது இல்லை. இவங்க வீடு கட்டினா அதில் வந்து டாக்ஸ் வந்து அதில் வந்து ரிடக்ஷன் பண்ணிக்குவீங்க. உங்கள் பசங்க வந்து காலேஜில் படிச்சதுன்னா அதில் வந்து கடன் தள்ளுபடி, அதுலேயும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்துடும். இப்போ அதெல்லாம் வரி பணம் இல்லையா? அந்த வரி பணத்தை நீங்கள் அனுபவிக்கலையா? டேக்ஸை கணக்கு காட்டி அதெல்லாம் அனுபவிக்கல, அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் என்னென்ன தகுதித்தெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ உங்கள் பசங்க வந்து ஐஐடியில் படிக்குது, இதில் படிக்குது, அது பேர் என்ன, அனானியூஸில் படிக்குது. இங்கே படிக்கிறதுல குறைந்தபட்சம் ஒரு 10% ஒன்றா வந்து ஏழை பழக்களாக இருக்கும். மற்றது எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் என்ன எடுத்தால் எந்த லெவலுக்கெல்லாம் போகலான்றது தெரிஞ்ச பெரும் பணக்கார வர்க்க பிள்ளைங்க தான் அந்த இடத்துலலாம் படிக்கிறாங்க. அப்போ அந்த படிக்கிறப்ப அதில் வர்ற பணத்துலையும் தள்ளுபடி வருது. உங்களுக்கு லோன் வந்து இது பண்ணுறாங்க, கல்வி கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பணத்தை நீங்கள் வந்து ஆட்டையை போடுறீங்க. எது அதே மக்கள் வரி பணம் தான். அதெல்லாம் என்ன, என்னுடைய மக்கள் வரி பணத்தை வந்து நான் வந்து இப்படி ஆட்டையை போடுறது எனக்கு பிடிக்கல, என் முழு தொகையை நீங்களே வச்சுக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதில் கூட ஒருத்தன் வந்து 10,000 5,000 அனுப்பிச்சு வச்சுட்டான்னு ஒருத்தன் பெரும் மாதிரி போட்டுருந்தான். நீ அந்த பணத்தை அனுப்புற, நீ திருட்டுத்தனமாக அது உள்ளார என்ட்ராயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு நீ வெக்கப்படணும் சென்ட்ராயன், அதுதான் முக்கியம். ஓகேவா?